5 வயசுக்கு மேல இருக்கவங்கல இருந்து யார் வேணாலும் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா வந்து உங்களுக்கு அதாவது சடனா வந்து உங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட் தெரியும். ஸ்கேல்ப் இட்சிங் வந்து குறையறதும் சரி, டாண்ட்ரஃப் வந்து அப்படியே படிப்படியா வந்து குறையறதும் உங்களுக்கு வந்து கண்கூட பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ மை சேனல் ஹோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதான் எனக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டாண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குக்கா. எனக்கு வந்து நெறைய வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது இப்ப எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச்னால சுத்தமா வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ 10 டேஸா வந்து 10 டேஸ்க்கு மேலேயே நான் வந்து ஹேர் கேர் சரியா பண்ணவே இல்ல. சுத்தமா ஹேர் வாஷும் பண்ணல. தலையில லாஸ்ட்டா வந்து ஹேர் ஆயில் வச்சுட்டு நம்ம அப்படியே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, என் தலையிலுமே வந்து ஃபுல்லா வந்து டாண்ட்ரஃப் வந்துருச்சு. என் தலையில மட்டும் இல்ல, என் பாப்பா தலையிலயும் வந்து டாண்ட்ரஃப் வந்துருச்சு. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து இதே தான் வந்து ரீசனா இருக்கும். அதாவது கிளைமேட் சேஞ்சு, நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம, சரியா வந்து ஹேர் கேர் பண்ண முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து டாண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெய்னி சீசன். ஸோ நம்மளுக்கு வந்து சாதாரணமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு தாகம் எடுக்காத மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து நெறைய வந்து தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ அதனால நம்ம பாடியே வந்து என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, ஓவரா ஹீட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ட்ரைனஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலையில வந்து அந்த இட்சிங் வர்றது, அதேபோல வந்து டாண்ட்ரஃப் வர்றது, ஹேர் ஃபால் ஆகுது ட்ரைனஸ்னால. இந்த மாரி வந்து பிரச்சனைகள வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் கிளைமேட் சேஞ்ச் ஆனவுனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சடனா வந்து நெறைய திடீர்னு என்னமோ ரொம்ப முடி கொட்டுற மாரி இருக்கும். ஸோ இதனால நம்ப வந்து பயப்பட தேவையில்ல. நம்ப வந்து கொஞ்சம் அப்படியே கிளைமேட் சேஞ்சுக்கு ஏத்த மாரி வந்து நம்ம ஹேர் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகி, நம்மளுக்கு நல்ல வந்து ஹேர் குரோத் குடுக்கும். இப்ப அந்த 2 வீக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு செம்ம ஃபீவர். ஸோ சுத்தமா ஹேர் வாஷ் எதுவுமே பண்ணல. ஸோ பாப்பாவுமே வந்து எதுவுமே பண்ணல. நெறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோல என்ன கேட்டிருந்தீங்கன்னா, பாப்பாவ காட்டுங்க, பாப்பாவ காட்டுங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாப்பாக்கு தான் வந்து ஹேர் பேக் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாண்ட்ரஃப், ஹேர் ஃபால், ஹேர் குரோத் இந்த மாரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷனா இருக்கும். இந்த ஹேர் பேக்க வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆயிடும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து வீட்ல இருக்க சின்ன சின்ன அதாவது சிம்பிளா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான். ஸோ அது என்ன ஹேர் பேக், அதில போட்டிருக்க இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலா வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ ஒண்ணு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லாத இருந்த இந்த டைமில் எனக்கு ரொம்பவே கை கொடுத்த ஒரு சூப்பரான ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்பீஸ் மசாலாஸ் அண்ட் ஃபுட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பொடி வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து இட்லி பொடி மட்டும் இல்லாமல் கொள்ளு பொடி, கறி லீவ்ஸ் பொடி, பிரண்டை பொடி, ஃப்ளாக்ஸ் சீட் பொடி, பருப்பு பொடி, அதாவது சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி கரம் மசாலா, 65 மசாலா, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ட்ரிங்க்ஸாக வந்து ராகி மால்ட், பாதாம் மில்க், இந்த மாதிரி வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து வீட்டில் பார்த்து பார்த்து வந்து பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு சமைப்போமோ அதே மாதிரி இவங்களும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% வந்து நேச்சுரல் அண்ட் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக வாங்கி ட்ரை பண்ணி அதோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பரான 8755464884 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மசாலாஸை நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ சின்ன பசங்க வந்து நிறைய வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட மாட்டேன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இட்லி தோசைக்கு பொடியாக நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நல்லதை சாப்பிட்ணுன்னா நன்பீஸ் மசாலாஸ் அண்ட் ஃபுட்ஸை சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதினா இலைகள் தான். புதினா வந்து எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய அந்த இட்சிங், டாண்ட்ரஃப் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷனுங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை தான். ஸோ துளசி இலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாண்ட்ரஃபை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர் வர விடாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு 20 இலையிலேருந்து 30 இலைக்கு நீங்கள் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. தேர்டாக நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை ஒரு நாள் நைட்டே வந்து நான் முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஊறி நல்லா புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறமா இதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து இப்போது இதை நம்ம ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குது இல்லையா அதோடு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஏன்னா இதை அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க.
இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அந்த வெந்தயம் இந்த இலைகளோட துகள்கள் மாதிரி வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரிலாம் வந்து நம்ம ஹேரில் ஒட்டாது. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம ஹேர் பேக்கில் எப்போவுமே ஒரு எண்ணெய் சேர்ப்போம். இந்த வாட்டி நான் பியூர் கோகனட் செக்கு எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என் பாப்பாவுக்கு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அதாவது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோவுமே வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் தலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வந்துருச்சு. ஸோ ரொம்ப வந்து இச்சிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. இந்த இடம் அந்த இடம்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருந்தா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் போட்டால் நல்லாவே வந்து ஒரு சூப்பராக ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேக்கை வந்து பாப்பாக்கே நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நிறைய பேரும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, பாப்பாவுக்கு போட்டு காட்டுங்க, பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் பாப்பாவை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்போ முன்னாடி நம்ம ஆயில் வச்சு நல்லா வந்து டீப் ஆயிலிங் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்கேல்ப்லேருந்து முடி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா தலையை வந்து ஒரு கொண்டை மாதிரி வந்து கட்டி விட்டுருங்க. கட்டினதுக்கப்புறமா வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சுருந்து அப்புறமா வாஷ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ அவளையும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அவளோட ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பூ மாதிரி இருந்ததுங்க அவளோட முடி. அப்படியே தொட்டு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.